இன்னைக்கு ஒரு முழு கேக்கா 2 துண்டா கட் பண்ண போறேங்க. ஏம்மா நல்லா இருக்க கேக்க கட் பண்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் அப்படிதான் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஹாஃப் பர்த்டே கேக்கு. இந்த மாடல கேட்டதால நானும் அழகா கட் பண்ணி, அழகா அத ஐசிங்லாம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இந்த கேக் எனக்கு புடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன் கஸ்டமர் புடிக்கலன்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சு, இதுல இருக்க மாரியே வந்து இந்த கான்செப்ட்ல வேணும், ரசமலாய் ஃப்ளேவர்ல வேணும்னு கேட்டாங்க. சரி ஓகே, ஃப்ளேவர் தானே ரசமலாய், சேம் கான்செப்ட் தானே கேட்குறாங்கன்ட்டு நானும் அதில் இருந்த மாதிரியே லேடரு பேபி எல்லாமே வந்து அழகாக வச்சு இந்த கேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. கேக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டு கஸ்டமர் கிட்ட கேட்குறேன், என்ன சிஸ்டர் கேக் பிடிச்சிருந்தா? அவங்க ரிப்ளைவே பண்ணலை. என்னாச்சு, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னா, கேக் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை அப்படின்னிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன், நான் ரசமலாய் ஃப்ளேவர் ரசமலாய் மாடல் தானே கேட்டேன், நீங்கள் ஏன் இதே மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றதுலே ரொம்ப கவலை.